பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டு கொன்மில். சுவாமி நம்மாழ்வார் இப்படி பாடி வைத்த பாசுரத் பொருளை சுவாமி ராமானுஜர் அவதாரம் செய்த பிறகு உலகம் நன்கு உணர்ந்தது. கலியும் கெடும் கண்டு கொன்மின் என்பதாக நம்மாழ்வார் எதை திருவுள்ளத்தில் கொண்டு பாடினாரோ அந்த பாட்டின் பொருளை இப்பொழுது எல்லோரும் அறிந்தார்கள். உலகமே அந்த அர்த்த விசேஷத்தை எல்லாம் அறிந்து உய்ந்து போனது. ஆம், ராமானுஜருடைய அவதாரத்தை தானே நம்மாழ்வார் சூச்சனை செய்தார். அப்படித்தானே பவிஷ்ராச்சாரிய விக்கிரகம் என்னும் திவ்யமங்கல விக்கிரகமானது சுதண்ட காஷாயத்துடன் நம்மாழ்வாருடைய திருமேனிக்கு முன்பாக அவதாரம் செய்தருடைய அந்த விக்கிரகமானது நாதமுனிகள் கைகளில் வந்து சேர்ந்தது. அப்படி நாதமுனிகள் மூலமாக ஆளவந்தாருக்கு வந்து சேர அந்த விக்கிரகத்தில் உள்ளதான லட்சணங்களையும் சுவாமியினுடையதான லட்சணங்களையும் ஒன்றாக ஒப்பீடு செய்து பார்த்துத்தான் முதல்வன் இவன் என்று ஆளவந்தார் கட்டாட்சித்து அருளினார் என்பதாக கீழே நாம் பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது திருவரங்க திருப்பதி மட்டுமில்லாமல் ஆசேத ஹைமாச்சலம் முழுவதும் சுவாமி ராமானுஜர் விஜய யாத்திரை மேற்கொண்டதனுடைய பிரபாவாதிசயம் எல்லா க்ஷேத்திர விசேஷங்களிலும் சுவாமி ராமானுஜருடைய சம்பந்தம் இல்லாதவர்களை இல்லை எனலாம். இந்த சித்தாந்தம் என்னும் இந்த பெரிய மகனீயமான ஒரு வைபவாதிசயத்தை எல்லோரும் அனுபவித்தார்கள். அதை பகுமுகமாக கொண்டாடி வந்தார்கள். ஆச்சரியம். அது என்ன ராமானுஜருக்கு மட்டும் ஒரு தன்னேற்றம் என்பதாக நமக்கு கேட்க தோன்றுகிறது அல்லவா? ஒரு சமயம் பெரிய பெருமாள் சந்திரபுஷ்கரணியின் தீர்த்தவாரி திருநன்னாளில் அங்கே பொன்னை மரத்தின் அடியில் எழுந்தளி இருந்தாராம் ஸ்ரீரங்கநாதன். பெருமாளுடைய உற்சவம். அப்படி சந்திரபுஷ்கரணியில் தீர்த்தவாரி கண்டருளி பொன்னை மரத்தின் அடியில் பெருமாள் எழுந்தளிருக்கிறார். சற்றே விஸ்ராந்தமான சமயம். அடுத்து உற்சவம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு இடைப்பட்ட ஒரு காலம். ராமானுஜர் சற்று தொலைவில் தள்ளி சற்றே ஒரு தொலைவில் ஒரு இடத்தில் எழுந்தளிருக்கிறார். கோவிலுக்கு பெருமாளை சேவிப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவது இயல்புதானே. உற்சவ காலங்களில் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடி வந்து பெருமானை சேவிப்பார்கள் அல்லவா? அதுபோன்று தான் இங்கேயும் எல்லோரும் பெருமாளை சேவிக்க வருகிறார்கள், பெருமானை சேவிக்கிறார்கள். சுவாமி ராமானுஜர் அங்கே எழுந்தளிருக்கிறார் என்று அறிந்தவுடன் ஓடிச் சென்று எல்லோரும் அவர் திருவடியில் விழுந்து தண்டனிடுகிறார்கள். சுவாமியை விழுந்து 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 சேவிக்கிறார்கள். பெருமானை சேவிக்க வேண்டும், அது சரி. கோவிலில் நம்மை போல ஒரு பக்தர் தானே சுவாமி ராமானுஜர், அவரை எல்லோரும் விழுந்து சேவிக்கிறார்கள். அந்த இடத்தில் சுப்பிரமணிய பட்டர் என்பதாக ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம், நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம்தான் இக்காலத்தில் எல்லோரும் கேட்கிறார்கள். அது என்ன? எதற்காக பெரியோர்களை வணங்க வேண்டும்? பெரியோர்களை வணங்குவதனாலே என்ன பெருமை உண்டாகிவிடப் போகிறது? பெருமானை வணங்கினால் போறாரா? பெருமானை சேவித்தால் போறாரா? எங்களுக்கு உள்ளத்தில் பக்தி இருக்கிறது, எங்கள் உள்ளத்தில் பகவான் இருக்கிறார். இப்படியெல்லாம் சமாதானங்கள். அதாவது சம்பிரதாயத்தினுடைய நுட்பங்கள் தெரியாததினாலே அவரவர்கள் தங்கள் தங்கள் மனம் போனபடியெல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் அல்லவா? அதுபோன்று தான் இங்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது சுப்பிரமணிய பட்டருக்கு. சந்தேகம் ஏற்படுவது இயல்பு, ஆனால் அந்த சந்தேகத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அடுத்தது நாம் சொல்லக்கூடிய பதிலில் அவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் அல்லவா? ஆகையால் சுப்பிரமணிய பட்டர் நேரடியாக சென்று சுவாமி ராமானுஜரிடத்திலேயே கேட்டார், என்ன சுவாமி இது? ஒருபுறம் பெருமான் எழுந்தளிருக்கிறார், எல்லோரும் பெருமாளை வந்து சேவிக்கிறார்கள், அது சரி. அது என்னமோ ஓடி வந்து ராமானுஜர் இது இருக்க, ராமானுஜர் சுவாமி ராமானுஜர் இங்கே எழுந்தளிருக்கிறார் என்று ஓடி ஓடி வந்து உம்மை விழுந்து எதற்காக சேவிக்கிறார்கள்? அப்படி என்ன உம்மிடத்தில் அவ்வளவு பெரிய பிரபாவம் வந்து விட்டது? அப்படி என்ன உமக்கு அவ்வளவு ஒரு தன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதாக இவர் கேட்டார். அதாவது அலட்சிய பாவத்தினாலே கேட்கவில்லை, ஏதோ ராமானுஜருக்கு இல்லை என்பதற்காக அவர் கேட்கவில்லை. அந்த கேட்டதனுடையதான தாற்பயம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? சுவாமியின் வாயிலாக சுவாமியினுடைய பெருமை உலகத்திற்கு காண்பிக்கப்பட வேண்டும். பெருமான்
சர்வேஸ்வரன், சர்வரக்ஷகன், அவாப்த சமஸ்தகாமன், அகிலஹேய பிரத்தனீகன், கல்யாணிகதாயன் என்றெல்லாம் போற்றுதலுக்கு உரியவனாக திகழ்கிறான். அவனை சேவித்தால் நமக்கு பாபம் போகும். ராமானுஜரை எதற்காக சேவிக்க வேண்டும்? என்ன சுவாமி, என்ன விஷயம்? ஏன் இத்தனை ஜனங்கள் ஓடி வந்து உம்மை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த சூக்ஷ்மத்தை தான் தாங்கள் சற்றே எனக்கு அருளி செய்யுங்களேன் என்பதாக கேட்க, அதற்கு ராமானுஜர் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார். சுப்பிரமணிய பட்டரே, அரசனை பார்ப்பதற்காக ஒருவர் போகிறார். அவருக்கு அரசனிடத்தில் ஏதோ காரியம் ஆக வேண்டும். அரசனை பார்த்து அரசனிடத்தில் தன்னுடைய குறைகளை விண்ணப்பித்து, அரசே, உம்முடைய ராஜ்யத்தில் நான் இந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்றெல்லாம் அரசனிடத்தில் விண்ணப்பிக்கிறார். அரசனும் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். அதன் பின்னர் அவர் என்ன செய்கிறார்? அதாவது அரசனின் பிரீத்தியை தான் மேலும் சம்பாதிக்க வேண்டும். எவ்வகையிலேனும் அரசன் தனக்கு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்னும் எண்ணத்துடன் அரசனுடைய பாதுகை, அவனுடைய காலணி, அந்த காலணி முதலானவற்றை எடுத்து தன் தலை மீது வைத்துக் கொள்வது, அரசன் வெளியே வரும் பொழுதும் நுழையும் பொழுதும் ஓடிச் சென்று அந்த காலணிகளை அவன் பாதத்தில் சமர்ப்பிப்பது, அல்லது அவன் அந்த காலணியை கயற்றி வைத்தானேயானால் அடுத்த நொடி அதை எடுத்துக்கொண்டு உரிய இடத்தில் கொண்டு சென்று வைப்பது, இதையெல்லாம் அரசன் சொல்லாமலேயே இவர் செய்கிறார். யார்? அரசனிடத்தில் ஒரு தேவையை, ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வந்தவர் அரசன் இதை செய் அதை செய் என்று சொல்லாமலேயே இந்த காரியத்தை செய்கிறார். அடுத்தது, அந்த காலணி ஒன்று இருக்கிறது, அது என்ன? என்னை தூக்கி தலையில் வைத்துக்கொள். அதோ அரசன் வருகிறார், வரும் சமயத்தில் ஓடிச் சென்று அவருடைய பாதத்தில் என்னை சேர்ப்பித்து விடு. இதோ இப்பொழுது அரசன் உள்ளே நுழையப் போகிறார். ஆகையினாலே காலணியான என்னை அரசனுடைய பாதத்தில் இருந்து எடுத்து மறுபடியும் பத்திரமான ஒரு இடத்தில் வைத்துவிடு என்பதாக காலணி பேசுமா? அல்லது அதற்குத்தான் போக்கியம் உண்டோ? என்னை எடுத்து அவர் தலையில் வைத்துக் கொள்கிறார், பத்தியா, நான் எவ்வளவு பெருமை வாய்ந்தவன் என்று அந்த காலணி இருமாப்புடன் இருக்குமோ? இல்லையே. அரசனுடைய உடைமை, அரசனுடைய உடைமைகளை தான் கொண்டாடினால் அரசனுடையதான அன்பிற்கு பாத்திரமாகலாம் என்னும் காரணத்தினாலே எல்லோரும் அரசனுடைய உடைமைகளை, அந்த காலணி முதலானவற்றை எடுத்து தங்கள் தலையில் வைத்துக் கொள்வது, கைகளில் எடுத்துச் சென்று அவன் பாதத்தில் வைப்பது என்பதாக காரியத்தை செய்வதைப் போலத்தான் எம்பெருமானுக்கு அடியவனான என்னை எம்பெருமானுடைய பிரீத்தியை பெறுவதின் பொருட்டு, அவன் உகப்பை அடைவதின் பொருட்டு வந்து வணங்குகிறார்கள் எல்லோரும். இதில் எனக்கு ஒன்றும் பெருமையில்லை. ஏற்கனவே கீழே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். ராமானுஜர் திருக்காவிரிக்கு நீராட்டம் கண்டறச் செல்லக்கூடிய சமயத்தில் பெருத்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியுடன் சுவாமி எழுந்தருளுவார். அப்பொழுது அவருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் விழுந்து விழுந்து அவரை சேவித்தார் என்று பார்த்திருக்கிறோம். ராமானுஜருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் ராமானுஜரை சேவித்தால் உடனே ராமானுஜர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? பதறி போய், ஐயோ சுவாமி, தேவரின் அடியனை சேவிப்பதா, இது தகாறு, இது தகாறு என்பதாக விலக்கி இருக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் ராமானுஜர் தான் சென்று கொண்டிருந்தார். என்ன பிடியும் உண்டா? இது போன்று ஆச்சாரியன் சேவிக்கும் பொழுது சிஷ்யன் தடுக்காமல் இருக்கலாமா என்றால் அதற்கு ராமானுஜர் அருளி செய்த பதில் என்ன? பெரிய நம்பிகள் அவருடைய பாவத்தில் அவர் தம் ஆச்சாரியரான ஆளவந்தார் எழுந்தருளுவதைப் போல நினைத்துக் கொண்டு சேவிக்கிறார். நான் என்னை சேவிப்பதாக நினைத்தால் தானே அவரை சென்று விளக்க வேண்டும். அல்லது அவர் சேவிக்கிறார், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நான் வருகிறேன், நான் வரும்பொழுது என்னை சேவிக்கிறார் என்ற ஒரு இருமாப்பு எனக்கு ஏற்பட்டால் தானே அதை தடுக்க வேண்டும். இல்லையே, அவருடைய பாவம் அலாதியானது. அந்த பாவத்தை உணர வேண்டும் அல்லவா, பாவசுத்தி வேண்டும் அல்லவா. அதுபோன்று தான் இந்த இடத்திலும் நாம் பார்க்கிறோம். என்ன, சுவாமி பெருமானுடைய சம்பந்தம் பெற்றவன் நான், அரசனுக்கு பிரீத்தி உண்டாக்குவதற்காக அரசனுடைய உடைமைகளை பாதுகாப்பதைப் போல, அரசனுடைய உடைமைகளை கொண்டாடுவதைப் போல பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நாம் பாகவரோத்தமர்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டும். பாகவரோத்தமர்கள் சம்பந்தம் இல்லை என்றால் பெருமான் முகம் கொடுக்க மாட்டான். இதே பெருமானுடையதான ஒரு சரித்திரம் குரு பரம்பரையில் நாம் பார்த்திருக்கிறோம். என்ன, பாணர் குலத்தில் பிறந்த ஒருவர் பெருமானை நினைத்து மனமுருகி பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த லோகசாரங்க முனிவர் என்பவர் இவர் நகர்ந்து செல்லாமல் இருந்ததினாலே ஒரு சிறு கல்லை எடுத்து எறிய
அவர் நெத்தியில் பட்டு அதிலிருந்து ரத்தம் பெருகியது. அடடா, இப்படி ஆகிவிட்டதே, அந்த சுவாமி வரும் வழியில் நாம் இருந்தோமே என்பதாக நகர்ந்து வழிவிட்டார். லோகசாரங்க முனிவர் பெருமானை சேவிக்க உள்ளே நுழைந்தார். ஆனால் ரங்கநாதன் அவருக்கு முகம் கொடுக்கவில்லை. நீ ஒரு பாகவரோத்தமரிடத்தில் அபராதம் செய்தாய். அந்த பாகவரோத்தமரை உன் தோளில் எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து என்னை சேவிக்க வைத்தால் தான் நீ செய்த அபராதத்திற்கு பரிகாரம் என்று சொன்னவுடன் அங்கே ஆழ்வாரிடத்தில் வந்து பிரார்த்தித்தார் லோகசாரங்க மாமுனிவர். அதை ஆழ்வார், பெருமான் என்னை இப்படி செய்தானே, அமலன் ஆதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன், லோகசாரங்க முனிவரின் தோளில் ஏறி அமர்ந்து கொண்டிருப்பதினாலேயே நான் பெரியவன் என்று எண்ணம் கொண்டு ஆழ்வார் இருமாப்புடன் இருக்கவில்லை. திருப்பான் ஆழ்வார், அடியாருக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன். இந்த அடியாருக்கு சுவாமி, அவர் சொன்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் கேட்க வேண்டும். ஆகையால் தான் அவர் தோளில் ஏறி அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னானே. ஆகையால் பாகவதர்களை கொண்டாடுவதனால் தான் பகவானுக்கு பிரீத்தி உண்டாகிறது. பாகவதோத்தமர்களை நாம் கொண்டாடுவதனால் தான் பெருமானுடைய அனுகிரகத்தை நாம் பெற முடியும். ஒரு பெரியவரை பார்க்கிறோம், ஒரு மகாத்மாவை பார்க்கிறோம், சம்பிரதாயத்தில் சிறந்த ஆச்சாரியரை பார்க்கிறோம் என்றால் எந்த தயக்கமும் இல்லாமல் விழுந்து அவரை சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். அப்பொழுது தான் பெருமானுக்கு பிரீத்தி உண்டாகும். இவரை சேவிக்கலாமா வேண்டாமா, இவரை சேவித்தால் என்ன நினைப்பார், சேவிக்காவிட்டால் என்ன நினைப்பார், இவரை சேவிப்பதனால் நமக்கு என்ன லாபம், சரிதான், யாரோ 10, 1, 11 என்பதாக நினைத்துக் கொண்டு செல்லாமல் ஒரு பாகவதோத்தமரை பார்த்த மாத்திரத்தில் நாம் வணங்கினோமேயானால் நமக்கு அந்த பரமாத்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதைத்தான் சுப்பிரமணிய பட்டர் கேட்ட கேள்விக்கு வினாவிற்கு பதிலாக சுவாமி ராமானுஜர், இதில் என் பெருமை என்பது எதுவும் இல்லை, நான் இருமாப்பெய்தும் அளவிற்கு இங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாம் எம்பெருமானுடைய திருவிளையாடல், அவன் பாதுகையாக நான் இருப்பதினால் என்னை வந்து வணங்குகிறார்களை தவிர்த்து நான் என்ன செய்து விட்டேன் என்று சுவாமி எம்பெருமானார் அருளிச் செய்ததனுடைய நோக்கம் என்ன, இந்த நிகழ்ச்சியினுடையதான கருத்து என்ன என்றால், எப்பொழுதுமே நாம் அடியார்களைத்தான் கொண்டாட வேண்டும். மற்றொரு தெய்வம் உளதென்று இருப்பாருடன் உற்றிலேன், உற்றதும் உந்தன் அடியாருக்கு அடிமை என்னும் ஒரு பாவம் நமக்கு உண்டாக வேண்டும். இவன் நம்மை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கிற ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல் என்று சுவாமி ராமானுஜர் அருளிச் செய்த அந்த கட்டளையின் பொருளை உணர்ந்து நாமும் பாகவத சம்பந்தம் பெற வேண்டும். அன்பர்களுக்கு